தொடர் விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்கக்கூடிய வகையில் மதுரை மற்றும் நெல்லையிலிருந்து சென்னைக்கு இன்று முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இன்று இரவு 7 மணிக்கு மதுரையிலிருந்து புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயில் திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, சீர்காழி, சிதம்பரம், விழுப்புரம் வழியாக நாளை காலை 6 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். இதேபோல நெல்லையிலிருந்து இன்று காலை 4:50 மணிக்கு புறப்படக்கூடிய முன்பதிவில்லா சிறப்பு ரயிலானது விருதுநகர், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு வழியாக நாளை அதிகாலை 3 மணிக்கு தாம்பரம் ரயில் நிலையத்தை வந்தடையும். இதனிடையே ஆயுத பூஜை விடுமுறையை முடித்துக் கொண்டு நாளை சென்னை திரும்பக்கூடிய பயணிகளின் வசதிக்காக காட்டாங்குளத்தூர், தாம்பரம் இடையே 6 புறநகர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கும் என்றும் இதன் மூலமாக முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பலவற்றிலும் இந்தியாவுக்கு முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று அனைவரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டிருக்கூடியவர், இந்த கூட்டு முயற்சியில் அனைவருடைய யோசனைகள், ஆலோசனைகளையும் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் எதிரொலியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நாமக்கல் மாவட்ட பரப்புரை பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் கட்சித் தலைவர்களின் பரப்புரைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. இதனால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று பரப்புரை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள இருந்த இடம் நெடுஞ்சாலை என்பதால் அனுமதி மறுத்துள்ள காவல்துறை தனியாருக்கு சொந்தமான இடங்களை தேர்வு செய்து அனுமதி கேட்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியின் பயண திட்டம் மாற்றப்பட்டு திருச்செங்கோடு, குமாரபாளையத்தில் வரும் புதன்கிழமை பரப்புரை செய்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கிருஷ்ணகிரியில் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ரோட் ஷோ நடத்தவும் வாகனத்தில் இருந்து பரப்புரை செய்யவும் காவல்துறை அனுமதி மறுத்தது. இதையடுத்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே மேடை அமைத்து பொதுக்கூட்டம் போல பிரேமலதா பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கரூர் துயர சம்பவத்தில் தமிழ்நாடு அரசு நிதானமாகவும் சரியாகவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் தினகரன், கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என கூறினார். யாருக்குமே அரசியல் ரீதியான அனுபவம் இல்லாத காரணத்தினால் நடந்த ஒரு பிழைதானே தவிர இது தெரிந்து செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் தாவேக. தொடர்ந்து பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் உண்மை கண்டறியும் குழுவையும் விமர்சித்தார். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு வந்ததுதான் பழனிசாமிக்கு இணையாக பாஜகவும் அரசியல் செய்வது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. தூத்துக்குடி சம்பவத்தப்ப இந்த மாதிரி எந்த குழுவும் அல்ல. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு பழிவாங்கும் எண்ணம் இருப்பதாக தெரியவில்லை என்றும் கூறினார். முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை அவர் செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும், காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். 41 உயிர்கள் பறிபோன நிலையில் அரசுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தாவேக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது உண்மைதான் என்றும் தெரிவித்தார். கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அவர் தக்கபடி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க, தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, விஜய் மீதான நீதிமன்றத்தின் கருத்து குறித்து மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார். அதாவது ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு விஜய் அவர்களிடம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு விமர்சனம்லாம் பண்ணிருக்காங்க. கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, மக்கள் முடிவு செய்யணும்.
இது கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க முடிவு பண்ணட்டும். கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு நியாயமாக இருக்கும் என நம்புவதாகவும் கனிமொழி கூறினார். விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் மாவட்ட காவலர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் பரப்புரை சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது மோதியதற்காக விஜயின் பரப்புரை பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் 2 மணி நேர வீடியோ காட்சிகள் 30க்கும் மேற்பட்ட செல்போன்களில் பதிவான வீடியோக்களை ஆய்வு செய்த நாமக்கல் காவலர்கள் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜயின் பரப்புரை வாகனம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் மீது மோதியது நாமக்கல் காவல் எல்லைக்குள் வருவதால் இந்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய ஆளுநரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்க சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இதனை ஆளுநரின் ஒப்புதலுக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பி வைத்தது. இந்த மசோதாவை நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் RN ரவி கடந்த ஆகஸ்ட் மாதம் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். இந்நிலையில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பியதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. முன்னதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடுவதாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இந்த விவகாரத்தில் தலையிட்ட நீதிமன்றம் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பதில் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்தும் கிடப்பில் போடப்பட்ட 10 மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரம் மூலம் ஒப்புதல் அளித்தும் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆக்ஷர் ரோந்து கப்பலுக்கு அளிக்கப்பட்ட பிரத்யேக வரவேற்பு தான் இது. நாகை, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் மாவட்ட கடல் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கோவா கப்பல் கட்டும் தடத்தில் 51 மீட்டர் நீளமும் 320 டன் எடையும் கொண்ட ஆக்ஷர் கப்பல் கட்டப்பட்டது. நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த கப்பல் கடலோர காவல் படையின் திறனை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கப்பலை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு காரைக்கால் துறைமுகத்தில் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளர் தீப்தி முகில் சாவ்லா கலந்து கொண்டு கப்பலை முறைப்படி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மத்திய அரசின் ஆதாமி திட்டத்தின் கீழ் 8 கப்பல்கள் உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அர்ப்பணிக்கப்பட்ட 2வது கப்பல் ஆக்ஷர் ஆகும். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் மாநில சட்டப்பேரவையின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 22ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. எனவே அங்கு இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதத்தில் தேர்தல் நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி தொடர்கிறது. காங்கிரசுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் பீகார் மாநிலம் பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து, விவேக் ஜோஷி, மாநில தேர்தல் அதிகாரிகள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக நடத்த வேண்டும் என்று ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. வரும் 28ஆம் தேதி வரை சத்பூஜை கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதால் அதன் பிறகு தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தங்கி உயர்கல்வி படித்து வந்த இந்திய மாணவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் போலே 26 வயதான இவர் ஹைதராபாத்தில் பல் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். தொடர்ந்து 2023ஆம் ஆண்டில் உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்றார். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்காவின் முதுகலை பட்டத்தை முடித்த சந்திரசேகர் அங்கு நிரந்தர வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். இதனிடையே பகுதி நேரமாக டல்லாஸில் செயல்பட்டு வந்த எரிவாயு நிலையத்தில் வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அவர் பணியில் இருந்தபோது அங்கு வந்த அடையாளம் தெரியாத நபர் சந்திரசேகரை துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுவிட்டு தப்பிச் சென்றார். துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததால் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த சந்திரசேகர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அந்நாட்டு காவல்துறையினர் சந்திரசேகரின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்கு அனுப்பி வைத்து துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே மகனின் உடலை இந்தியா கொண்டுவர உதவ வேண்டுமென சந்திரசேகரின் பெற்றோர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அவரது உடல் விரைந்து கொண்டுவரப்படும் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதியளித்துள்ளார்.